உன் பாதாத்தில் விடுக்கி மல்லிகை முள்ளிகை மறிக்கொழுந்து வாசமுள்ள திரவியங்களம்மன் மலர்லாம் கொண்டு வந்து அகட்டும் பாதத்தில் பன்னீரால் கழுவி பட்டாளிகளால் தொடுத்து சரி உன் தேவியை நான் வணக்க செய்தேன். தேவி குணமாதேவி இந்த மன்னனுடைய வார்த்தையை படுத்தப்படுகிறார். பூலோகம் புபலோகம் தபலோகம் தனலோகம் என்று சொல்லக்கூடிய 14 மடங்களிலே சிறும் சிறப்போடு வாழ்வாய் தேவி. மன்னா வாழ்வீர் வாழ்வீர் என்று வார்த்தை தங்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கவா? ஒரு வார்த்தைகள் என்ன 1000 வார்த்தைகள் தருகிறேன். தங்களை வரவழைத்த காரணம் திருமணம் செய்த எத்தனை நாள் ஆகுது? திருமணம் செய்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. உண்மைதான். ஒரு வார காலமாக நம்ம ஒரு நாளும் சந்தோஷமாக ஒரு சிமாதனத்தில் உட்கார்ந்து பேசவில்லை. சரி, உன்னை பார்த்தா எனக்கு இன்று அழைத்திருக்கின்ற ஒரு சற்ற நேரம் நம்முடைய தனிமையாக தேவி சிமாதானத்தில் அமர்ந்து பேசலாம். இருந்தாலும் யாது காரியமோ தெரியவில்லை. நம்முடைய தாய் தந்தை அழைத்திருக்கிறார்களா? அவர்களை சென்று பார்த்துவிட்டு பிறகு பார்க்கலாம். அப்புறம் தான் எப்பயுமே என்ன அம்மாவை பார்க்கணும், எங்க அப்பாவை பார்க்கணும், இதே தான் வேலை. கொஞ்ச நேரம் ஏங்க உனக்கும் ஒண்ணு தேவி, உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் தாய் தந்தையா? உனக்கும் தாய் தந்தைகள் மாதிரி தானே. அப்புறம் தான் நானும் வரேன் கூட. அவர்களுக்கோ கண் தெரியாத நேத்திரம் இல்லாதவர்கள். போங்க, உன்னை பார்த்தா எனக்கு ஆசை இருக்குது. கொஞ்ச நேரம் பேசாலும் தாய் தந்தை ஏதோ காரியமா அழைத்திருக்கின்றார்களா? அவர்களை சென்று பார்த்துவிட்டு பிறகு சந்தோஷமாக இருக்கலாம் தேவி. அப்படியா? முதல்ல தாய் தந்தை, பிறகுதான் என்ன விஷயமும். எனக்கு மட்டும் ஆசையாக கல்யாணம் செஞ்சு ஒரு நாள் நம்ம சந்தோஷமா நம்மளுடைய இருக்கட்டும் தேவி. சிமாதனத்தில் இருக்க தாய் தெய்வமே உனக்கு தெய்வம் ஆகும். தாய் தந்தை அதனால தாய் தந்தை பார்த்து விட்டு பிறகு பார்க்கலாம். தண்ணி கொண்டானா தண்ணி கொண்டு போயிடுறா, சோறு கொண்டானா சோறு கொண்டு போறா. இதே வேலை கொப்பமாக தலைமாட்டிலேயே வேலை செஞ்சிருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் என்னிடத்த பேசுறதுக்கு அண்ணா இருந்தாலும் அவளுக்கு கண் எத்திரம் இல்ல. நம்மளை விட்டால் அவருக்கு யாரு இருக்காங்க? நாம தானே பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தாலும் தாய் தந்தை பார்த்து பிறகு நான் பார்ப்போம். தாய் தந்தை அழைத்து வருகிறேன்.
பொற்பாத கமலுக்கு மல்லிகை முல்லிகை இருவாச்சு கோங்க மந்தாரம் என்று சொல்லக்கூடிய மலர்களை பறித்து கொட்டை குவித்து நாங்கள் இருவரும் அணையக்கூடிய வந்தனம் செய்திருக்கின்றோம் தந்தையே தாயே. காலத்தை மறைந்தபடியினால் இந்த பூ உலகில் சீரும் சிறப்போடு வாழக்கிறதப்பா. சரி மாமா. இருந்த போதிலும் என்றும் இல்லாமல் மகனாயே குருபத்தினை வரவழைத்த காரணம் என்னப்பா? அப்பா நேற்று தினம் கவுண்டர் வந்தாரு. சரி மாமா, உங்க அங்கிட்டு பேசிட்டு நான் 1/2 மணிக்கு அப்புறம் வரேன். சரி. ஒரு அதாவது கவுண்டர் வந்து 14 வருஷமா கோயில் திறக்காதுக்குது. இந்த வருஷம் கோயில்ல பண்டிகை பண்ணலான்னு இருக்கிறோம். அதனால நீ வந்தா வா, இல்லன்னா நாங்க வேற இது போட்டுக்கிறோம். அதனால நீ கோயிலுக்கு சென்று இந்த 15 நாள் விழாவை முடிச்சுட்டு வா. நம்ம பூஜை தண்டை விடக்கூடாதுனா எது சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலாம். ஒரு கோயில் பூஜை தண்டை சம்பாதிக்க முடியாது. அந்த சிவனாருக்கு தொண்டு செய்து சொல்லுதான நம்மளுக்கு இக்கதிகள் ஆகிவிட்டது, கண்ணியத்திரம் இல்லாமல் போய்விட்டது. இதற்கு மீண்டும் அந்த சிவனாருக்கு நான் பொது செய்ய வேண்டுமா? அப்படி இல்ல, வந்துட்டு விதியன் வந்துட்டா தெரியாது. நம்ம தலையில எண்ணெய் எழுதிக்குது அதுதான் நடக்கும். நம்ம எண்ணத்தை போல நடக்காது. நம்ம கோட்டை கட்டலான்னு கூட ஆசைக்குது, ஆனா நம்ம தலையில எழுதிக்கணுமே. நம்ம தலையெழுத்து என்னமோ அதுதான் நடக்கும். கோயில் பூஜை எடுத்தாண்ட விட்டா அது மானி காட்டி முடிக்குவாங்க. அதனால கோயில் பூஜை எடுத்தாண்ட விடக்கூடாது. நீ போய் 15 நாள் இருந்து வீட்டுக்கு வராம பண்ணிட்டு வாப்பா. சிவனார் கோயிலுக்கு நான் பூஜையை முடித்து வர வேண்டுமா? அதுவரை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லி என் மனைவிடத்திலே சொல்லிட்டு சொல்லிவிட்டு வருகிறேன். இடத்துல இருங்கள். தேவி குணபேதகி, தேவி குணபேதகி, கோயிலுக்கு சென்று அந்த பூஜையை முடித்து வர வேண்டும் என்று என்னை அனுப்பியிருக்கின்றார். அதனால நான் சிவனார் கோயிலுக்கு சென்று நான் பூஜைகள் முடித்து வருவரை தாய் தந்தைக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்ணேற்றம் இல்லாதவர்கள் நீதான் பக்கம் அருகில இருந்து பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு திருமணம் செய்து 8 நாள் தான் ஆகுது. ஒரு நாளும் ஒரு தினமும் என்னிடத்துல சந்தோஷமா பேசல. இப்ப சிவனார் கோயிலுக்கு பூஜை செய்யணும். உன்னுடைய தாய் தந்தை வார்த்தை மறவாமல் நீ போகணும். உண்மைதான் தேவி, நான் சென்று பூஜையை முடித்து வருகிறேன். நான் வரும் வரை என் தாய் தந்தை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய தாய் தந்தை பேசை மறக்க மாட்டீங்க. உண்மைதான் தேவி. அப்படியா? அதனால தாய் தந்தை எந்த ஒரு குறைபாடாமல் பார்த்துக் கொள்ள நான் சென்று வருகிறேன். சரி. கோயிலுக்கு சென்று வருவரை எந்த ஒரு குறிப்பாமல் பார்த்து சொல்லுமா? அம்மா பதின தாயா இருக்க வேண்டும்.